தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் பி.வி. ராமலிங்கம் மாநில துணைத் தலைவர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருப்பரப்பள்ளி போட்டப்பனூர் டாஸ்மாக் கடை விற்பனையாளர் ராஜாவை படுகொலை செய்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவத்தை கண்டித்தும் நமது தமிழக அரசை கண்டித்தும் டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்தும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது டாஸ்மாக் ஊழியர்களுக்கு முறையான பாதுகாப்பு வேண்டும் என்பதையும் நமது விற்பனையாளர் திரு ராஜா அவர்களுக்கு இறப்பிற்கு சரியான ஒரு தீர்வையும் எங்களுக்கு வரும் காலங்களில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காகவும் இது மட்டுமின்றி உயிர் பாதுகாப்பு பண பாதுகாப்பு அனைத்திற்கும் ஒரு உத்தரவாதம் தர வேண்டும் என்றும் இந்த தமிழக அரசையும் டாஸ்மாக் நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்வதோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடையடைப்பு போராட்டமாக மாறி தற்பொழுது கடையடைப்பு போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள ஈரோடு மற்றும் திருச்சி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய அனைத்து மாவட்டங்களிலும் முழு நேர கடையடைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது அடையாளமாக கரூர் மாவட்டத்திலும் காலை 1 மணி நேரம், அதாவது 12 மணியிலிருந்து 1 மணி வரை இந்த எங்களை கண்டனத்தை தெரிவித்து கடையடைப்பு செய்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களுடைய இந்த விற்பனையாளர் ராஜா அவர்களுக்கு இழப்பீடாக 25 லட்சம் தொகையும் மற்றும் அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் தர வேண்டும் என்ற கோரிக்கையை இதன் மூலம் முன்னிறுத்தி எங்களுடைய படுகொலை செய்த இந்த சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்யுமாறு வேண்டிக் கொண்டு எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசுக்கு மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், எங்களுக்கு உயிர் பாதுகாப்பே இல்லை, வேலை பாதுகாப்பு இல்லை. அது முதலில். அதை அடுத்து தற்பொழுது உயிர் பாதுகாப்பும் இல்லை. அரசு என்ன சொல்கிறது, டாஸ்மாக் நிர்வாகம் என்ன சொல்கிறது, கடைகளில் விற்பனை தொகை வைத்து செல்லுங்கள் என்று கூறுகிறது. ஆனால் காவல்துறையோ எங்களிடம் ஏன் பணத்தை கடையில் வைக்கிறீர்கள், எடுத்து செல்ல வேண்டியதானே, அப்போது தானே உங்களுக்கு பாதுகாப்பு என்று கூறுகிறது. நாங்கள் யார் சொல்வதை கேட்பது? எங்கள் உயிரை கேட்பது கொள்ளையடித்து செல்வது கயவர்களுடைய வேலையாக, சமூக விரோதிகளுடைய வேலையாக இருக்கிறது. நாங்கள் பணத்தை பாதுகாப்பதா, எங்கள் உயிரை பாதுகாப்பதா, அதை அடுத்து எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதா? இதற்கு அனைத்திற்கும் ஒரு தீர்வை தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இதை செய்து தரவில்லை என்றால் எங்களது ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தீவிரமாகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது வாய்ப்பை முடித்துக் கொள்கிறேன். மாவட்டம் முழுவதும் 1 மணி நேரம் கடையடைப்பு செய்ய அடையாள கடையடைப்பு கண்டன அடையாள கடையடைப்பு போராட்டம் 12 மணி சங்கத்திலிருந்து வந்து இது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்த அனைத்து கூட்டு சங்க பணியாளர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம் அனைவரும் பணியாளர்கள் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இது போல ஒரு சம்பவம் என்றால் அனைத்து பிரச்சனைகளையும் நாம கூட்டு யாராலையும் எந்த ஒரு நிர்வாகம் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை எல்லாருமே இருக்காங்க. இருந்தாலும் நாம உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னா சங்கம் என் மனதால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு உயிரை காக்க ஆர்ப்பாட்டம், மாநில நடுவே ஆர்ப்பாட்டம், தமிழக அரசு கண்டிக்கிறோம் வெள்ளட்டம் சிறக்கட்டும், வெற்றி பெறும் பாதிக்கப்பட்ட பணியாளருக்கு நஷ்ட ஈடு வழங்கிடு, காப்பாத்து திருடனெல்லாம் பிழைக்கவா, பணியாளர் உயிர் இழக்கவா, என்ன செய்தாய்